ஹாய், வெல்கம் டு அனீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் துவையல் அரைக்க போகிறோம். அது இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். கொத்தவரங்காய் இன்னும் இவ்வளோ கொத்தவரங்கான்னு பார்க்காதீங்க, நிறையா போட்டு அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தவரங்காய், பூண்டு, காஞ்ச மிளகா, அப்புறம் புளி, அப்புறம் தேங்காய் பூ வந்து கேரளாவிலேருந்து வருது. நமக்கு கேரளாண்ட ஒரு வாடி இஷ்டமான இது எல்லாத்தையும் வதக்கி எப்படி அரைக்கிறதுன்னு கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம கொத்தவரங்காய் நல்லா அலசிட்டு இந்த தலை பக்கம் இங்கே பாருங்கள், இப்படி கொத்தா எடுத்துக்கோங்க. ஒரு தலை கரெக்டாக அப்படி வச்சுட்டு, ஓகே, இந்த மாதிரி தலையை மட்டும் தலை பக்கத்தை வெட்டிட்டு, அப்புறம் அந்த வால் பக்கத்தை வெட்டிட்டு, ஓகே, நடுவில் ஒரு ரெண்டு துணி இது மாதிரி வெட்டிட்டோம்னா, பாருங்கள், இந்த அளவுக்கு வெட்டிட்டோம்னா அந்த ஃப்ரை பண்ணுற பேன்லேயே போட்டுருணும். இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம எல்லாத்தையும் வெட்டுவோம். ஓகே, இப்போ நம்ம கொத்தவரங்காய், மிளகா, பூண்டு எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வதக்குறோம். இது தனியாக சைடில் வதக்குனா கொஞ்சம் சீக்கிரம் எக்ஸ்ட்ரா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்குவோம் 10 நிமிஷம். இப்போ பாதி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூவை நடுவில் போடுவோம். தேங்காய் பூ கேரளா தேங்காய் பூ போட்டாச்சு. போட்டு நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் வதக்கும். கொஞ்சம் நல்லா தேங்காய் பூவும் சேர்ந்து ஒரு மாதிரி மொத்தமாக நம்ம வதக்கணும். இது கொஞ்சம் ஃப்ரீசரில் இருந்தாலும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி சாஃப்ட் ஆகிடும். இப்போ உப்பு போட்டிருக்கோம், தேங்காய் பூ போட்டிருக்கோம், நல்லா வதக்கி எடுப்போம் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு. ஓகே, இப்போ நம்ம எல்லாம் வதக்கிட்டோம். கொத்தவரங்காய், தேங்காய் பூ, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாம் வதக்கிட்டோம். வதக்கி இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். எல்லாம் அழகாக கோல்டன் ப்ரௌனில் வதக்கியிருக்கோம் பார்த்தீங்களா. ஓகே, ஸ்டாப். அதோட நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க புளியை நம்ம ஊற்றுறோம். உப்பு ஏற்கனவே போட்டோம். ஓகே, இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பால்ஸ் மட்டும் தான் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஓகே, பால்ஸ் பண்ணோமா பாதி அரைஞ்சிக்க பாதி அரைக்காதா, அந்த மாதிரி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி அரைக்கணும். ஓகே, நல்லா அரைச்சிட்டோம். இப்படி தான் அரைக்கணும். ரொம்ப மையாக அரைச்சா டேஸ்ட் இருக்காது. அப்படியே சக்கியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். அந்த கொத்தவரங்காய் அந்த டேஸ்ட் இருக்கும். ஓகே, நல்லா அரைச்சிட்டோம். மொத்தமாக அப்புறம் அழிச்சு போட்டுக்கோம். ஓகே, அவ்வளோதான் கொத்தவரங்காய் துவையல். ஓகே, கொத்தவரங்காய் துவையல் பாருங்கள். இது வந்து பிபிக்கு நல்லது, கொலஸ்ட்ரால்க்கு நல்லது, அண்ட் சுகருக்கு நல்லது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனீஸ் கிச்சன். பாய்.